BJP government has made it everyday occurrence to insult Tamil Nadu, insult the opposition leaders. Today, in the evening, the LOP was insulted. Yesterday, Tamil Nadu people and the members of parliament were insulted. A minister called as uncivilized. And today, again, the finance minister, in her reply, she's dedicated one entire portion of her reply just for Tamil Nadu and to insult Tamil Nadu and our chief minister. Tamil Nadu is one of the well-performing states, but she just wants to continue. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் கல்வித்தரம் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்த கருத்து என்பது எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? மக்களவையில் மணிப்பூர் மாநிலத்தினுடைய அந்த பட்ஜெட் மீதான விவாதத்தின் பொழுது பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டினுடைய கல்வித்திறம் என்பது கொரோனாவிற்கு பிறகு பின்தங்கியதாக உள்ளது என்ற ஒரு அறிக்கை உள்ளதாக சுட்டிக்காட்டி பேசினார். மிக முக்கியமாக 3ஆம் வகுப்பு மாணவர்களால் 1ஆம் வகுப்பு பாடத்தை கூட படிக்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதே போன்று கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை குறை கூறி மத்திய நிதியமைச்சர் பேசியதற்கு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை முன்வைத்து கடும் அமளியில் ஈடுபட்ட பிறகு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டை அவமதிக்கும் விதத்தில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும், நேற்று தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை அவமதித்தது போல் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு முதல்வரையும் அவமதித்தது என்பது கண்டனத்திற்குள்ளது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக மக்களவையில் மணிப்பூருடைய பட்ஜெட்டின் பொழுது மற்ற மாநிலங்களை குறைத்து கூற வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது, ஏன் இந்த இது போன்ற ஒரு தொடர் அவமதிப்பு செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுகிறது என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவறான தகவல்களை பரப்புவதால் உண்மை மாறாது என்று தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா, இந்த விவகாரத்தில் அன்பில் மகேஷ் எதை குறிப்பிட்டு பேசுகிறார்? மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பதிலுரைக்கு தற்பொழுது தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்பொழுதைய பதில் கருத்தை முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி தலைமை செயலர் எழுதியதாக கூறப்படும் அந்த கடிதத்தில் எந்த ஒரு திடீர் மாற்றமும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை. அந்த கடிதத்தில் தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலோசனைக்கு பிறகு பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த ஒரு தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்த முடியும் என்ற ஒரு திட்டவட்டமான கருத்தை தமிழ்நாடு ஏற்கனவே கூறியுள்ளது. அது மத்திய அமைச்சருக்கு புரியவில்லையா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று கல்வி மானிய கோரிக்கை மீதான அந்த விவாதத்தின் பொழுது பதிலுரை அளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு மீது வைத்த நிலையில் தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் இந்த ஒரு கருத்தை அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒரு முன்மாதிரியாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். மாணவர்களுடைய எதிர்காலத்தை நன்றாக மேம்படுத்தும் விதத்தில் தமிழ்நாட்டினுடைய அந்த கல்வி வசதிகள் என்பது உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி தரம் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா.